அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேட் 2026 ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கேட் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு அவேர்னஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்றது இந்த 5 months. ஆக்சுவலாக இப்போ அக்டோபர் ஸ்டார்ட் ஆக போது உங்க எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில தான் வரும். ஸோ நியர்லி ஒரு 5 months இருக்கு. இந்த 5 months எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எப்படி இந்த குவாலிஃபை மார்க் நம்ம அச்சீவ் பண்றதுங்கிறத நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸா 28 செப்டம்பர் தான் நம்மளுக்கு வித்தவுட் ஃபைனோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து இந்த கேட் எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னென்ன சப்ஜெக்ட் வெயிட்டேஜ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ கேட் எக்ஸாமுடைய மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். ஸோ டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 hours. எல்லாமே ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன். ஸோ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ இந்த மாதிரி 2-3 பேட்டர்ன்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க்ஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ அடுத்து நம்ம என்ன 100 மார்க்ஸோட வெயிட்டேஜ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸோ அந்த 100 மார்க்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், நீங்கள் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் 2-3 செமஸ்டர் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ அதுல இருந்து 13 50 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஜென்ரல் ஆப்டிடியூட். ஸோ ஜென்ரல் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆப்டிடியூட், பேசிக் ரீசனிங், இந்த மாதிரியான சிம்பிளான டாபிக் தான். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா 13 15 மார்க்ஸ் வந்துடும். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க 2 சப்ஜெக்ட் படிச்சீங்கனாலே தரவா படிச்சீங்க, டெஸ்ட்னு எழுதி பார்த்தீங்க அப்படின்னாலே 20 to 25 மார்க்ஸ் ஈஸியாக நீங்க வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 65 மார்க்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெக்னிக்கல் சப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் மாடிஃபை பண்ணும். நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், தெர்மோடைனமிக்ஸ், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். 10 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், சிவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ மைனாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்கணும்னு தேவை கிடையாது. இப்போ சிலபஸ்ல நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் டெக்னிக்கலா, நீங்க எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்குதோ அதை தெரிஞ்சுட்டு அந்த சப்ஜெக்டை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றது படிக்கிறது. ஸோ எப்பவுமே இந்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா நீங்க நம்ம இன்ஜினியரிங் பொறுத்தளவு பேசிக்ஸ் நம்மளுக்கு என்னன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இது தெரிஞ்சு அப்படின்னா தான் நீங்க அடுத்து வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ எப்பயுமே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ செகண்ட் சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும் பார்த்தீங்க, என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இன்ஜினியரிங்ல சில சப்ஜெக்ட் பேசிக்கா இருக்கும். நீங்க மெக்கானிக்கல் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அதான் வந்து ஃபண்டமெண்டல் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதனால நீங்க இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு அப்புறம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சில சப்ஜெக்ட்ஸ் கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இசி, ட்ரிபிள் சிஎஸ்சி, அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பேசிக் சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், சில செகண்டரி நீங்க சப்ஜெக்ட்ஸ்லாம் ஈஸியா இருக்கும், அந்த சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்குமே படிச்சுட்டே இருக்காதீங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் போயிட்டு இப்போ ஒரு டஃப்பான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு 1 monthக்கு முன்னாடியே உங்களுடைய சப்ஜெக்ட் படிக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே படிச்சுக்கலாம். ஸோ நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு புக் ஃபாலோ பண்றீங்க, அந்த புக் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். ஏன் பார்த்தீங்கன்னா என்னோட கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் வைஸ் தான் இருக்கும். நீங்க இன்ஜினியரிங் கேட் எக்ஸாமை பொறுத்தளவு ஸோ கான்செப்ட் தரவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ரிவைஸ் பண்ணணும் கண்டிப்பா. ஸோ இந்த ரிவைஸ் பண்றது பார்த்தீங்கன்னா பீரியடுக்கு ரிவைஸ் பண்ணணும். நீங்க வெறும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸோ எனி காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்த கேட் எக்ஸாம் கிடையாது, நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த ரிவைஸ் பண்றதுக்குன்னு செப்பரேட்டா டைம் அலாட் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் அல்லது 2 days ஒன்ஸ் அல்லது 3 days ஒன்ஸ். நீங்க என்ன படிக்கிறீங்களோ, இன்னைக்கு ஒரு 2 நாள் சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா ஒரு நாள் ரிவைஸ் பண்ணணும், அடுத்த 2 நாள் படிக்கிறீங்கன்னா ரிவைஸ் பண்ணணும். ஸோ கண்டினியூஸா ரிவைஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் கான்செப்ட்ஸ்லாம் மைண்ட்லேயே இருக்கும். நீங்க கண்டினியூஸா படிச்சுட்டே இருந்தீங்கன்னா இப்போ 1 week படிச்சிருக்கீங்க, அது ரிவைஸ் பண்ணல அப்படின்னா நீங்க என்ன படிச்சீங்கிறது மைண்ட்ல இருக்காது. ஸோ ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் சரி, எந்த எக்ஸாம்னாலும் சரி, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் முக்கியம். அடுத்து கடைசி ஒரு 1 month, இந்த கடைசி ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்த மார்க் டெஸ்ட். ஸோ மார்க் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்ஸை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த மார்க் டெஸ்ட்டுக்கு தனியாக எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி என்னோட வீடியோ கண்டினியூஸாக பாருங்க. நான் அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான லிங்க்ஸ் எல்லாமே போடுறோம். அதே மாதிரி மெட்டீரியல்ஸும் நான் முடிஞ்சால் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இருக்கிறதுல முக்கியமான விஷயம் தான் ஹெல்த். ஓகேங்களா? நீங்க இந்த 5 months 6 months படிக்கிறீங்க அப்படின்னா உங்க ஹெல்த்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
ஸோ படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம், ரொம்ப லேட் நைட்டாக படிக்காதீங்க, மேக்ஸிமம் ஒரு 10, 11 அது வரைக்கும் படிங்க. ஏர்லி மார்னிங் படிங்க, ஒரு 5 to 6 இந்த மாதிரி எழுதி படிங்க. ஸோ டெய்லி 2 hours 3 hours படித்தாலே போதும். ஸோ யூ ஹேவ் எனஃப் டைம். ஒரு 5 months இருக்குது, கன்சிஸ்டண்டாக படிக்கணும். மெயினாக எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்த கேட் எக்ஸாம் இல்லை, நீங்கள் ஃபியூச்சரில் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எது அப்ளை பண்ணாலும் ஸோ கன்சிஸ்டன்ட்டி முக்கியம். ஸோ இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் 2 hours, இந்த டைம் 2 hours, இந்த டேட்டில் இந்த டைம் ரிவிஷன், அப்புறம் இந்த எண்டில் மார்க் டெஸ்ட். ஸோ அதனால ஹெல்த் இஸ் முக்கியம். கரெக்டாக ஒரு மினிமம் ஒரு 7 hours ஆச்சு ஸ்லீப் இருக்கணும். அப்போதான் மைண்ட் அதே மாதிரி ஒரு மார்னிங் இருந்துச்சுன்னா 5 to 10 minutes ஒரு வார்ம் அப், ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா நம்ம ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஆக்டிவாக இருக்கும்போது என்ன ஆகும்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரெயின் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கும். அப்போ நீங்கள் படிக்கிற விஷயமெல்லாம் கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸாக படிக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் ஐ வாண்ட் டு டெல். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வீடியோவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.